அப்படின்னு சொல்லி சமத்துவத்துக்காக செஞ்சவன் தமிழன். ஆனா இன்னைக்கு அவங்க கொண்டு வந்து அள்ள விட்டவன் இன்னைக்கு என்ன பண்றான், அப்படியே பழி தூக்கி தமிழர்கள் மேல போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு அவன்லாம் நம்மளை கடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க தானே எங்களை வந்து ஒடுக்குறீங்கன்னு. நாங்க எங்கப்பா ஒடுக்கணும்? தமிழர்களை ஒடுக்குனாங்க. உங்களை கொண்டு வந்து உங்களை ஒடுக்கிட்டான். வரலாறு எடுத்து படிச்சுப்பாரு. யார் உங்களை கொண்டு வந்தா, யார் உங்களை கொண்டு வந்து படை வீரர்களாக கொண்டு வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துனது யாரு, என்ன ஏதுன்னு அவனே வரலாறு எழுதியிருக்கான். அவனுக்கு சந்தேகமா? இந்த சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காப்புல, அவருடைய காவல் கோட்ட நாவல்ல பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு இந்த வரலாறை. எடுத்து படி. யார் உங்களை கூப்பிட்டு வந்தா, என்ன சாபம் உங்களுக்கு வந்துச்சு, எந்த சாபத்தினால, அது எதனால அந்த சாபம் வந்துச்சு. ஒரு மாட்டை சாப்பிட்டாங்களாம், ஒரு மாட்டை அடிச்சு சாப்பிட்டாங்களாம், அதனால போர்ல தோத்துட்டாங்களாம். அந்த சாபத்தினால இவங்களை சபிச்சு அந்த அரசன் வந்து இவர்கள் இனிமேல் இந்த தொழில் தான் செய்யணும்னு அத்தனையும் சு வெங்கடேசன் தன் நாவல்ல பதிவு பண்ணியிருக்காப்புல. ஏதாவதுன்னா அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவதுன்னா அவர்கிட்ட போய் கேளு. வரலாறுன்னு அவர் தான் எழுதியிருக்காரு. அப்ப என்ன, பழியை தூக்கி தமிழை மேல போட்டுக்கிட்டு நீங்க உட்காந்துருக்காங்கல்ல, நாளைக்கு இது நான் வடக்கத்துக்காரன்னு இதை பண்ணுவான். எங்களை ஒடுக்குனது இவங்க தான் அப்படிமா. அதுக்கப்புறம் இது ஹிந்தி பூமியுமா நடக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படி வெளியில இருந்து வந்தவன், ஆந்திரால இருந்து வந்தவன் போனவங்களாம் இன்னைக்கு என்ன சொல்றான், நாங்கள் அதிகமான வம்சம். பொய்யா வரலாறு, பொய்யா புராணம். புராணம் புராணம் இல்ல, பொய் வரல, பொய்யா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறானுங்க. நாங்க தான் அவங்க, நாம தான் பொய்யா எழுதுறானுங்க வரலாறு. திருச்சி நாங்க தான் இது, நாங்க தான் அது. நாங்க சங்க காலத்துல இருந்தே இருக்கிறோம், சங்க காலத்துல இருந்து இருக்கிறோம். நாங்க தெலுங்கு பேசுறோம். எப்படி சங்க காலத்துல இருந்து இருக்க, ஏன் தெலுங்கு பேசுற? வரலாறு திருச்சி எழுதுனால அவனும் எழுதுவான். இன்னைக்கு வரக்கூடிய வட இந்தியனும் எழுதுவான். உன் வரலாற்றை தனதாக்கி கொள்வான். நீ அகதியா போவ, நாதியற்று போவ. தமிழ் சமூகம் இன்னைக்கு தமிழ் சமூகம்லாம் இந்த சமூகம் தமிழன் கிடையாது, அந்த சமூகம் தமிழன் கிடையாது, வரலாறு எழுதிருக்கான். வெள்ளாளர்கள் தமிழர் கிடையாது, அவங்க தமிழர் கிடையாது, கோணார்கள் தமிழர் கிடையாதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அதை பேக்கிங் வேற பண்றானுங்க சில பேர். புரியுதா? தமிழ் தூய தமிழ் குடியெல்லாம் தமிழர் கிடையாதான், வெளியில இருந்து வந்தவன்லாம் தமிழனா. இந்த வரலாறு அவன் எழுதுறானா, அவன் நோக்கம் என்ன? இன்னொரு 100 வருஷத்துல நீ வந்தேரியா இருப்ப, அவன் மண்ணின் மைந்தனா மாறிடுவான். எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியுது. என் உயிர் இருக்க வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறவன் கேளு, கேட்காதவன் போ. ஆனா என் உயிருக்கு தமிழனா பிறந்துட்டேன். இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிதான் தீரணும். இதுக்கு மேல என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிவு வந்து தமிழர்கள் கையில இருக்கு. முடிவு எடுங்க நீங்க.